டிடி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இறையருளும் குருவர்களின் துணையோடு நாம் தொடர்ந்து திருமந்திரத்தை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் திருமந்திரம் 2வது தந்திரத்தில் சக்கரப்பேறு என்கிற அதிகாரத்தில் ஒரு பாடலை சிந்திக்கிறோம். பாடல் எண் 369. இதில் இந்த சக்கரத்தை பற்றி பல உண்மைகளை இந்த ஒரு பாடலில் திருமூலர் சொல்கிறார். சக்கரம் திருமால் கையில் இருப்பது. முன்பே நான் சொல்லியிருக்கிறேன், அந்த சக்கரம் எப்படி வந்தது. பதியலி வீரட்டம் என்ற அந்த தொடரில் நாம் முன்பு சிந்தித்த பொழுது நம்மளை சலந்தரன் என்கிற அசுரனை அழிப்பதற்காக சிவபெருமான் காலாலை தரையிலே ஒரு சக்கரம் போட்டார். அதை எடுக்க சொன்னார். சலந்தரன் அதை எடுத்து தலைக்கு மேலே தூக்குகிற பொழுது அந்த சக்கரம் அவனை 2ஆக பிளந்தது. பிளந்து விட்டு சிவபெருமான் கையிலே வந்து விட்டது. இதுதான் முன்பு நம்ம பதியலி வீரட்டத்தில் திருமூலர் சொல்கிறார். அந்த புராணமும் அப்படித்தான். இதெல்லாம் பெரும்பாலும் காஞ்சி புராணத்தில், கந்த புராணத்தில் இந்த செய்தி நாம் சொல்கிற செய்தி பூரா கந்த புராணத்துலேயும் காஞ்சி புராணத்துலேயும் இருக்குது. அந்த சக்கரம் தான் சிவபெருமான் கையில் வச்சுருந்தார். தனக்கு அது வேண்டும் என்று திருமால் கேட்டார். திருமாலும் சிவபெருமானும் கொடுத்தார். எப்படி கொடுத்தாருன்னா, திருவீழிமிழலை தலத்தில் திருமால் சிவபெருமானை நோக்கி வழிபாடு செய்ய 1000 மலர்கள், தாமரை மலர், ஒரு மலர் குறைந்து விட்டது. திடீரென்று இந்த வழிபாடு நின்றுவிட குறைந்தான் கண் மலரையே எடுத்து சிவபெருமானுக்கு வைத்து 1000வது மலர் மகிழ்ந்த சிவபெருமான் தன் கையில் இந்த சக்கராயத்தை கொடுக்குறார். திருமால் பெற்றுக் கொடுக்குறார். இதெல்லாம் அங்கே அப்படியே சித்திரமாகவே சிற்பமாகவே இருக்குது. பஞ்சலோக சிலையாகவும் இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா அங்கே இதெல்லாம் பார்க்கலாம். திருவீழிமிழலை அங்கே தான் அப்புறம் ஞானசம்பந்தனும் பொற்காசு பெற்ற ஊர். அந்த திருவீழிமிழலை நடந்த இந்த நிகழ்ச்சியை, சக்கரத்தை பற்றிய ரகசியத்தை இந்த பாடல் சொல்லுது. கூறு அது ஆக குறித்த நல் சக்கரம். ஏன்னா அந்த சலந்தரன் என்கிற அசுரனை 2ஆக பிளந்த கூறு அது ஆக ஆழ்த்த சக்கரம். கூறு அது செய்து கொடுத்தனன் மாலுக்கு. தன் உடம்பையே பாதியாக ஆக்கி சிவபெருமான் திருமாலுக்கு கொடுத்துட்டார். இது பெரிய ரகசியம். கூறு அது செய்து கொடுத்தனன் சக்திக்கு. சக்திக்கு, உமாதேவிக்கு தன் உடம்பில் பாதி கொடுக்குறார். கூறது செய்து தரித்தனன் கோலமே. சக்தியே தன் திருமேனியாக தரித்தான். இந்த பாட்டில் 2 ரகசியம் இருக்குது. நல்லா கவனிச்சிங்கன்னா புரியும். உடம்புல பாதியை திருமாலுக்கு கொடுக்குறார், இன்னொரு பாதி உமையம்மை கொடுக்குறார். இப்போ சிவபெருமான் தன் சக்தியை பிரித்து 2 பேரும் கொடுத்தார். இது கொடுத்ததெல்லாம் இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் கோயிலாக இருக்குது. திருச்செங்கோடு அம்மையப்பர் கோலத்தில் இடது பாகத்தை சக்தி கொடுத்துட்டார், வலது பாகம் சிவபெருமான். திருச்செங்கோடு தெய்வமே அதுதான். இன்னொரு இதில் இடது பாகத்தை நாராயணர் கொடுத்துட்டார். அதான் சங்கரன் கோயில். சங்கரன் கோயில் என்றைக்கும் போனீங்கன்னா பாதி திருமால் பாதி சிவபெருமான். ருத்ராட்ச மாலை பாதி வரும், அது அப்படியே துளசி மாலையாக மாறிவிடும். ஒரு கையில் சக்கரம் இருக்கும், ஒரு கையில் மழு இருக்கும். சங்கரன் கோயிலில் உடம்பில் பாதி திருமால் பாதி சிவபெருமான். திருச்செங்கோடில் பாதி சக்தி பாதி சிவபெருமான். இந்த 2ஐயும் கூறாக ஆக்கி கொடுத்தவர். எப்படி சக்கரத்தை கொடுக்குற பொழுது சலந்தரன் அசுரனை அந்த சக்கரம் கூறாக்கியது போல, கூறது செய்து கொடுத்தனன் மாலுக்கு. பாதியை திருமாலுக்கு கொடுத்தார். கூறு அது செய்து கொடுத்தனன் சக்திக்கு. பாதி உடம்பை சக்தி கொடுத்துட்டார். கூறது செய்தான். இதில் 369 370 2 பாடல்களையும் இந்த சக்கராயத்தை பற்றி திருமூலர் சொல்லுகிறார். இந்த திருமூலர் சொல்லுகிற இந்த விஷயங்கள், செய்திகள், அந்த அதிகாரத்துக்கு தலைப்பே சக்கரப்பேறு. இதில் 4 பாட்டு இருக்குது. 4 பாட்டிலையும் தன் கையில் சக்கரத்தை பற்றி பேசுகிறார். இந்த சக்கரம் என்ன செஞ்சுதான் திருமால் அந்த தட்சன் யாகத்தில் வீரபத்திரன் மேலே ஏவினார். சக்கரம் வீரபத்திரன் ஒன்றும் செய்ய முடியாமல் திரும்பி விட்டது. அது நாம் முன்பே பார்த்தோம். இந்த நாணி வழியிழந்தது என்று சொன்னால், இது போன்ற படைக்கலங்கள் வருகிற பொழுது எப்படி எதிர்கொள்வது? முக்கியமான 3 செய்தி இப்போ நீங்கள் நினைவில் வச்சுக்கணும். ராமபிரான் மேலே ராவணன் இந்த யுத்தத்தில் ராமாயணத்தில் சூழப்படை, சிவபெருமான் கொடுத்த சூழப்படை அனுப்புகிறார். இப்போ அந்த சிவபெருமானன் கொடுத்த சூழப்படை ராமனை நோக்கி வருகிற பொழுது ராமன் பார்க்குறாரு, எதை செஞ்சாலும் சிவபெருமானை எதுக்க முடியாது. சிவபெருமானுடைய சூழப்படை அப்போ என்ன செஞ்சாராம், தன்னிடம் இருக்கிற அவ்வளோ பலத்தையும் திரட்டி குண்டலி சக்தி எழுப்பி ஊம் என்று ஊங்காரம் விட்டாராம். சூழப்படை பொடி பொடியாயிடுச்சு. ரொம்ப ரகசியமான இது பரிபாஷை. முத்தலை சூளத்தை ராவணன் ராமன் மேலே எய்கிறார். ராமாயணம்
ராமன் அதுக்கு எந்த படைக்கலமும் அதுக்கு ஈக்குவலாக இல்லை. அப்போ அவர் என்ன சேர்த்தான், முழு சக்தி குண்டலினி சக்தி முழு பலத்தையும் எடுத்து ஊம் என்று ஊங்காரம் செய்கிற பொழுது அந்த ஊங்காரம் முத்தலை சூலத்தை பொடிப்படுத்திடுது. அதே மாதிரி ராமாயணத்தில் இன்னொரு செய்தி இருக்குது. இன்னொரு செய்தி என்ன என்றால், இந்திரஜித்தை கொல்ல முடியல, எவ்வளோ முயற்சி செய்கிறான் லக்ஷ்மணன். கடைசியில் என்ன செய்கிறான், வேதங்களெல்லாம் தொழத்தக்க நல்லற மூர்த்தி ராமன் என்பது உண்மையானால், நான் அவருக்கு தொண்டு செய்து உண்மையானால், பிறை கோழி பிறை சந்திரனை போல இருக்கிற அம்பே அவனை கொல்லு என்று இந்திரஜித்து மேலே விடுறான். அது போய் கொல்லுது. நல்லா கவனிங்க, இந்திரஜித்தை பிரம்மாஸ்திரம் கொல்ல முடியல, எந்த அஸ்திரமும் அவனை கொல்ல முடியல. கடைசியில் அந்த ஒழுக்கம் நேர்மை என்கிற நல்லற மூர்த்தி ராமன் என்பது உண்மையானால் அந்த அஸ்திரம் தான் இந்திரஜித்து கொள்ளுது. ராவணன் அனுப்பிய முத்தரை சூலத்தை ஊங்காரம் விட்டு தான் அவர் கொள்ளுகிறார். அதுக்கு மேலே வீரபத்திரர் என்ன செய்கிறார், அந்த சக்கரப்படை வந்தது இல்லை, திருமூலர் சொல்கிறார், சக்கரப்படை வந்த உடனே இவர் ஒன்றும் செய்யலாம், அப்படின்னாராம். திருமால் போட்ட சக்கரம் திரும்பி போயிடுச்சு திருமால். அப்போது ஆயுதங்களை விட நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை நேர்மையாக சத்தியமாக இருக்குமா, உங்கள் ஒழுக்கத்தின் வாயிலாக வர ஊங்காரம் சூழப்படை ராவணன் அனுப்பிய சூழப்படையை பொடியாக்குது. திருமால் அனுப்பிய சக்கரத்தை வீரபத்திரர் ஊங்காரம் செய்து அனுப்புகிறார். லக்ஷ்மணன் இந்திரஜித்தை கொள்ளுகிறார். அப்போ இதிலேருந்து என்ன தெரிகிறதுன்னு சொன்னால், உங்களுடைய சக்தி தான் முக்கியம். அதைத்தான் அந்த பாட்டில் சக்கரம் கடைசியாக என்ன சொல்லி முடிக்கிறார், சிவருமான் தன் உடம்பை ரெண்டாக்குறார், ஒரு பாதியை உமையை கொடுத்தார். அதுதான் திருச்செங்கோட்டில் இன்றைக்கும் அம்மையப்பரை வணக்கம். திருச்செங்கோடு முக்கியமான தலம், அதில் முக்கியமான வழிபாடு, முக்கியமான சிறப்பாக திருச்செங்கோடு இன்றைக்கி அம்மையப்பராக நிற்கிற இடம். ஒரு பகுதியை கொடுத்தார். அப்புறம் என்ன பண்ணார், திருமால் வேண்ட தன்னுடைய அதே பாகத்தை திருமால் அப்படியே திருமாலாக மாறுறார். சங்கரன் கோயில், இன்றைக்கி சங்கரன் கோயில் பெரிய கோயில். அங்கே பாதி சிவபெருமான் பாதி திருமால், இடது பக்கம் திருமால் வலது பக்கம் சிவபெருமான். இங்கே மழு வச்சிருப்பார், இந்த கையில் சக்கரம் இருக்கும். ஒரே கோயில். நம்ம பெரியவங்க பாருங்கள், சமய பொதுமை, சண்டை போட்டுக்காதீங்கப்பா, 2 பேரும் ஒருத்தர் தான். முதலாழ்வார்கள் மூவருமே இந்த பொது வடிவத்தை பற்றி பேசுகிறாங்க. பொய்கையார் பூதத்தார் பேயாழ்வார். நாம் தான் சண்டை போட்டுக்கிறோம். பெரியவங்களாம் சரியாக தான் இருக்கிறாங்க. அப்போ இது கோயிலை வேறு கட்டி சொல்கிறாங்க, சண்டை போட்டுக்காதீங்கப்பா, 2 பேரும் ஒன்று பார். ஒரு மாலையில் பாதி ருத்ராட்சம் பாதி அப்படியே துளசி மாலையாக மாறிடும். இப்படி மான் மழுவோட சக்கரத்தோட காட்சி கொடுக்குற இடம் சங்கரன் கோயில். அப்போ சிவபெருமானை என்ன செய்கிறார், தன் சக்தியை பிரித்து கொடுத்து உலக இயக்கத்திற்காக பண்ணுகிறார். இந்த பாட்டில் வர ரகசியம் என்னன்னா, அவரவர்கள் தங்களுடைய ஒழுக்கத்தினால் வருகிற சக்தியினால் தான் எதையும் வெல்ல முடியும். அதைத்தான் இந்த குறிப்பாக இந்த பாட்டில் அவர் சொல்லுகிறார்கள். இப்போ நீங்கள் நினச்சிருந்தா ராவணன் அனுப்பிய அந்த முத்தலை சூலத்தை வேறு பானம் போட்டு ராமன் வெற்றி பெற்றிருக்கலாமே. ராமாயணம் நான் சொல்கிறது. கடைசியில் என்ன பண்ணுறார், தான் குண்டனி மூலாதாரத்தில் எழுப்புகிற ஓங்காரம் அப்படின்னு சொன்ன உடனே யாராலையும் வெல்ல முடியாத சிவருமான் கொடுத்த முத்தலை சூலம் பொடியாகுது. அதே மாதிரி சிவருமான் கொடுத்ததான் சக்கரம். நல்லா கவனிங்க, ராவணனுக்கு கொடுத்த சூலமும் சிவருமான் கொடுத்தது, திருமாலுக்கு கொடுத்துக்கிற சக்கரமும் சிவருமான் கொடுத்தது. சலந்தனை அடிப்பதற்காக அவர் உருவாக்கி சக்கரம், அந்த சக்கரத்தை வீரபத்திரர் மேலே ஏவுறார் பாட்டு. வீரபத்திரர் என்ன பண்ணுறாரு, ஏன்னா சிவருமான் கொடுத்த சக்கரம் ஏவறது திருமால், ஆனால் கொடுத்தது யார், சிவபெருமான். அதனால் என்ன பண்ணுறாரு, அதுக்கு வேறு செய்கிற அவர் அதை வேறு ஆயுதத்தை பயன்படுத்த அவர் ஊங்காரம் ஆனோடனே சக்கரம் பேக் அடித்து திரும்பி போயிடுது. அப்போ இல்லை, ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்தீங்கன்னா, உங்கள் ஆயுதத்தை விட உங்களுடைய ஒழுக்கம், உங்களுடைய நேர்மை, உங்களுடைய ஆன்ம பலத்தினால தான் எதையும் வெற்றி கொள்ள முடியும். அதனால் இறைவனே உங்களுக்கு துணையாக இருந்தாலும் நீங்கள் நேர்மையாக ஒழுக்கமாக இருந்து ஆன்ம பலத்தினால் இருந்தால் அந்த இறைவனையும் நீங்கள் வெற்றி கொள்ள முடியும், இறைவனுடைய அன்பை பெற முடியும். எனவே ஆன்ம பலத்தை வளர்த்து கொள்வோம், உயர்வோம், உய்தி பெறுவோம். அனைவருக்கும் வணக்கம்.